ஆனால் இப்போ கூல் சுரேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாங்கள் எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் படத்துலலாம் ஒரு சில படத்துலலாம் வந்து வேறு மாதிரியான ஒரு கூல் சுரேஷை பார்த்துருக்கோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அடங்காதவன் அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக கூல் சுரேஷ் ரொம்ப கூலான ஆளா இல்லை எப்படி? அவருக்கும் வலி சோகம் எல்லாமே இருக்கா இல்லை எப்படி? ஏன்னா நாங்கள் பார்த்து என்னோட ஒரிஜினல் கேரக்டர் பார்க்கணும் அப்படின்னாக்கா பிக் பாஸ் நான் சீசன் 7 போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏன்னா நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது இல்லையா. பிக் பாஸ் போகிறவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றது தெரிய வரும். ஸோ அதில் நானும் இப்போ இந்த வெளியில் போய்ட்டு கத்திட்டு இருக்கிறத அதை வச்சு நிறையா பேர் இப்போ ரொம்ப கரடு முரடானவன் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பிக் பாஸ் போனவங்க தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சுது. ஓ இவன் இந்த மாதிரி இல்லைப்பா, இந்த மாதிரி அந்த ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு போல், மற்றபடி கூல் சுரேஷ் வெரி கூல் காய் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அது இந்த மாதிரி தான் அப்படின்றது. ஓகே. பிக் பாஸ் உங்கள் லைஃப்பில் இந்த சினிமா கெரியரில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக? அதெல்லாம் ஒரு இதுக்கும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. காரணம் என்னன்னாக்கா எல்லாரும் அதுக்கு முன்னாடி சீரியல் அது இதுன்னு அது நடிச்சுருப்பாங்க. போயிட்டு வந்தாலும் நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பந்தால இருப்பாங்க. அவங்க இவ்வளோ வேலையும் போச்சு. நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லி சீரியலில் கொடுத்த சம்பளத்தோட ஜாஸ்தி கேட்பான், சீரியலில் நிறுத்திடுவாங்க. சினிமாவுக்கு எதனா கூப்பிடுவாங்க கேரக்டருக்கு, நான் பிக் பாஸ் பண்ணுவேன், நீ இவ்வளோ பந்தா காட்டியா அதையும் கேன்சலு, இப்படி எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியில் யூடியூப்லேயோ இல்லை ரீல்ஸ்லேயே வந்து எதனா ஒரு பாட்டை போட்டு எதனா ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணுங்க ஏற்கனவே பிக் பாஸ் அவங்க கூட இருந்த பொண்ணாக இருந்தாங்க, அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து இதை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு எதனா கடை திறக்கிறதுக்கு, கல்யாணம், காது குத்து, கருமாதி, பிறந்த நாள், மலர்ந்த நாள், புது நாள் எதுக்குன்னா கூப்பிடுவாங்க. இவங்க ஆகா நம்ம வளர்ந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் ரிப்பன் வெட்டிட்டு வருவாங்க. அதோட வெட்டினது தான் முடிஞ்சுது. இதுதான் நடக்கும்.